ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாமோ ஆழ்வார்கள் பற்றின சரித்திரத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதுல இன்னைக்கு நாமோ எத்தனாவது ஆழ்வாரை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா 4ஆவதா அவதாரம் செய்த திருமழிசை ஆழ்வாரை பத்தி தான் நாம பார்க்க போறோம். ஆழ்வாரினுடைய பெருமைகள் பற்பல. அதுல நாம இன்னைக்கு உதாரணத்துக்கு ஆழ்வாருடைய பெருமையை உணர்த்துற மாதிரி ஒரே ஒரு சரித்திரத்தை தான் நாம பார்க்க போறோம். அந்த ஒரு சரித்திரத்திலேயே ஆழ்வாருடைய பக்தி எத்தனை அப்படின்றது நமக்கு எளிதில் புரியும். அதாவது இவருடைய கட்டளைக்கு பெருமாளே கீழ்ப்படிந்தார் அப்படின்றது தான் இவருடைய ரொம்ப ஸ்பெஷலே ஸோ அந்த கதையை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஆழ்வார் இருக்காரு, திருமழிசை ஆழ்வார். அவருக்கு ஒரு சீடர் ஒருத்தர் இருக்காரு, கணிகண்ணன் அப்படின்றவர். அவர் கும்பகோணத்தில் தான் ஆழ்வார் மெயினாக இருப்பார். இப்போ எங்கே வந்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா காஞ்சிபுரத்தில் இருக்கிற திருவெக்கா அப்படின்ற ஒரு ஊரில் கொஞ்ச நாள் தங்கியிருக்காங்க. அப்போது அவங்களுடைய ஆசிரமத்துக்கு ஒரு வயதான பெண்மணி சுத்தம் செய்து ஆழ்வார் எல்லா கைங்கரியமும் பண்றாங்க. அவங்க கைங்கரியத்துல மகிழ்ந்த ஆழ்வார் அவங்கள இளமையான பெண்ணா மாறும்படிக்க வரம் கொடுத்து அவங்கள மாத்திடுறாரு. அந்த பெண்ணும் ரொம்ப பேரழகு வாய்ந்தவங்களா மாறி அந்த நாட்டு ராஜாவையே திருமணம் செய்து கொள்றாங்க. வெகு நாள் ஆகியும் அந்த பெண்ணினுடைய இளமை மட்டும் கொஞ்சம் கூட மாறாம இருக்கு. அதை பார்த்த ராஜா அதன் ரகசியத்தை கேட்க போக அந்த பெண் ஆழ்வாரினுடைய கருணையே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ராஜாவுக்கு தனக்கும் அந்த மாதிரி வேணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்ப அந்த பெண் கிட்டையே கேட்கிறப்போ அவருடைய சீடனான கணிகண்ணன் கிட்ட கேளுங்கன்னு அவங்க சொல்லிடுறாங்க. சரின ராஜா கணிகண்ணனை அழைத்து விடுறாரு. அப்போ கணிகண்ணன் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி உங்க ஆழ்வார் என்னுடைய இளமையவும் தக்க வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கணிகண்ணன் என்ன சொல்றாருன்னா, எங்க ஆழ்வார் தேவையில்லாம தன்னுடைய சக்தியை இந்த மாதிரிலாம் பயன்படுத்த மாட்டாரு அப்படின்னு சொல்லிடுறாரு கணிகண்ணன். அப்ப ராஜா, சரி எனக்கு இளமையை தக்க வைக்காட்டினாலும் பரவாயில்ல, என்னை பத்தி புகழ்ந்தாது அவர் ஒரு பாட்டு பாடணும், அவரை வர சொல்லு அப்படின்னு சொல்ல போக அப்போ கணிகண்ணன் சொல்றாரு, எங்க ஆழ்வார் பெருமாளை தவிர வேற யாரையும் பாட மாட்டாரு, எங்கேயும் அவர் வரவும் மாட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு கோபம் அடைந்த ராஜா என்ன செய்யறாரு அப்படின்னு பார்த்தா, இப்படி எனது வார்த்தைக்கு கட்டுப்படாத நீ இந்த தேசத்துல இருக்கிறக்க தகுதியே இல்லை, நீ இப்பயே என் நாட்டை விட்டு வெளியேறு அப்படின்னு உத்தரவு போடுறாரு. கணிகண்ணனும் சரின்னு சம்மதிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. ஆழ்வார்கிட்ட சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வாரை சந்திக்கிறாரு. இந்த மாதிரி ராஜா என்னை நாட்டை விட்டு வெளியேறும்படி உத்தரவு போட்டுட்டாரு குருவே, அதனால நான் கிளம்புறேன் அப்படின்றாரு. உடனே ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, நீ எப்பேற்பட்ட சீடன், குரு பக்தியின் சிகரமாய் இருக்கக்கூடியவன், நீயே இந்த தேசத்துல இல்லைன்னா நான் மட்டும் எதற்காக இருக்கணும், நானும் உன்னோடையே வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆழ்வாருக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சான். நானும் இல்லை, கணிகண்ணனும் இல்லை, இந்த பெருமாள் மட்டும் இங்க இருந்து என்ன செய்ய போறாரு, அவருக்கு பக்தர்கள் எங்க இருக்காங்களோ அங்க இருக்கிறது தானே பிடிக்கும், வா கணிகண்ணா நாம போய் பெருமாளையும் கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த ஊர்ல உள்ள கோவிலுக்கு போறாரு. அந்த ஊர் என்ன ஊர் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருவெக்கா அப்படின்ற திவ்ய தேசம்தான். அங்க உள்ள பெருமாள் தான் யதோத்காரி பெருமாள் அப்படின்றது அவருடைய திருநாமம். ஆனா சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னாதான் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஆழ்வார் சொன்னபடிக்கு அவர் கேட்டிருக்கிறாருங்க, அதனாலதான் அவருக்கு அந்த பெயரு. அப்ப ஆழ்வார் அங்க போய் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி பெருமாளே, என் சீடனான கணிகண்ணனும் போறான், நானும் போறேன், நீ மட்டும் இங்க இருந்து என்ன செய்ய போற, உனது பைனாகப்பை, அதாவது உன்னுடைய ஆதிசேஷன் இருக்குது இல்லையா, அதை சுருட்டிட்டு என் கூடயே வந்துடு அப்படின்னு சொல்லி பாடல் ஒன்றை பாடுறாரு. கணிகண்ணன் போகின்றான், காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா, துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன், நீயும் உந்தன் பைனாகப்பாய் சுருட்டிக்கொள் அப்படின்னு சொல்ல போக இவர் சொன்ன அடுத்த வினாடி ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்ட பெருமாள் தன் ஆதிசேஷனை பாய் போல சுருட்டிக்கிட்டு தன் கையில எடுத்துக்கொண்டு ஆழ்வாரை பின்தொடர்ந்து சென்றாராம். இப்படி 3 பேரும் கோயில்ல இருந்து கிளம்பி நேரா எங்க போறாங்க அப்படின்னா ஒரு காட்டுக்குள்ள நுழைஞ்சிடறாங்க. ஒரு நாள் நைட்டு அந்த இடத்துல ஸ்டே பண்ணி இருக்காங்க. அதனாலதான் அந்த இடத்துக்கு பேரு ஓரிருக்கை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஓரிக்கை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஓரிருக்கை அப்படின்ற பிளேஸ்ல இருக்காங்க காட்டுக்கு நடுவுல. இந்த கேப்ல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, பெருமாள் ஆலயத்தை விட்டு வெளியேறினால அந்த நாடே இருள் சூழ்ந்துருது. ரொம்ப சுபசகுனங்கள் இல்லாம கெட்ட சகுனங்கள் எல்லாம் தெரியுது. அதை பார்த்த மன்னன் ரொம்ப பயந்து போய் அமைச்சர்கள் கிட்ட, திடீர்னு என்ன ஆச்சு, ஏன் நம்ம தேசத்துக்கு இப்படி ஒரு இருள் சூழ்ந்திருக்கு அப்படின்னு
வந்து கேட்க போக, இந்த மாதிரி ஆழ்வார் போயிட்டாரு, ஆழ்வாரை பின்தொடர்ந்து பெருமாளும் போயிட்டாரு, அதனால தான் நம் நாடு இப்படி இருக்குன்னு சொல்ல போக, ஆழ்வாருடைய பெருமையை உணர்ந்த மன்னன் அவர் எங்க இருக்காருன்னு தேடி ஓடி போய் ஆழ்வார் காலில் போய் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. அப்போ ஆழ்வார் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, கணிகண்ணன் வந்தா நானும் வருவேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் மன்னன் கணிகண்ணன் கிட்டையுமே வந்து மன்னிப்பு கேட்க போக கணிகண்ணனும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. அப்போ உடனே வந்துட்டு ஆழ்வார் பெருமாளை பார்த்து, இந்த மாதிரி மன்னன் வந்து மன்னிப்பு கேட்டுட்டாரு, கணிகண்ணனையும் ஊருக்குள்ள வர சொல்லிட்டாரு, அதனால நானும் ஊருக்குள்ள போறேன், அப்போ நீயும் என்ன பண்ண அப்படின்னா என்னோடயே சேர்ந்து உள்ள வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடிக்கும் ஒரு பாட்டு பாடுறாரு. கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும், துணிவுடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன், நீயும் முந்தன் பைனாகப்பாய் விரித்துக்கொள். அதாவது முதல்ல என்ன பண்ணாரு, சுருட்டிக்கொள்னு சொன்னோடனே சுருட்டிக்கிட்டு ஆழ்வார் பின்னாடி வந்தாரு. இப்போ நீ விரித்துக்கொள் அப்படின்னு சொல்லி பாடின உடனே வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு பார்த்தா, உடனே வந்துட்டு பெருமாளும் தனது ஆதிசேஷனை விரிச்சிட்டு படுத்துக்கிட்டாராம். ஆனா ஆழ்வார் சொன்னதை இவர் செய்தார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியணும் இல்லைங்களா? ஸோ அதனால முதல்ல வந்துட்டு வலப்பக்கத்துல இருந்து இடப்பக்கமா படுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு அப்படின்னு பார்த்தா, இடப்பக்கத்துல இருந்து வடப்பக்கமா மாத்தி படுத்துக்கிறாரு. அப்பதான் எல்லாருக்கும் தெரியும், நான் இப்படி இருந்தேன், ஆழ்வாருக்கு கட்டுப்பட்டு தான் நான் இந்த மாதிரி மாறிக்கிட்டேன் அப்படின்றது தெரியணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கும் அந்த மாதிரி தான் வந்து கிடந்தகோலத்துல பெருமாள் வந்து சேவை சாதிக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்படி பெருமாளையே வந்து தன் பக்தியால் கட்டி போட்டவர் தான் வந்து திருமழிசை ஆழ்வார். அவரது வைபவத்தை இன்று அனுபவிக்கும் பாக்கியத்தை நாம் பெற்றோம். திருமழிசை ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமான் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.